வேகம் எடுக்காத வியூகம் தமிழகத்தில் தடுமாறுகிறதா என்டிஏ அப்படின்னும் போது அது அதிமுக பாஜக அடங்கிய கூட்டணி என்டிஏ தமிழகத்தில் தடுமாறுகிறாங்களா கேள்வி ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் எழுது அப்படின்னா தமிழ்நாடு அரசியல்ல பாஜக கிட்டத்தட்ட அவங்க வகுத்து வரக்கூடிய வியூகங்களா கை கொடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ஏன் எழுது அப்படின்னா அவங்களே சார்ந்து நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஏற்படுது. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல மாநிலங்களில் அரசியல் வியூகங்கள் வகுத்து கொடுத்து அரசியல் சாணக்கியன் அப்படின்லாம் அமித்ஷா சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாணக்கியத்தனம் தமிழ்நாட்டில் ஈடுபடுகிறதா அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அமித்ஷா இருக்கட்டும், எந்த ஷாவா இருக்கட்டும், எந்த பாதுஷாவா இருந்தாலும் தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, கருப்பு சிவப்பு படை தொண்டர்கள் தோற்கடிப்பார்கள் பாஜகவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம் அவங்க ஒரு பதிலும் போட்டிருந்தாங்க. இப்படி எந்த ஷாவா இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது அப்படிங்கிற மாதிரியான நிலை தான் இருக்கிறது. அதுதான் இப்போதைக்கு சொல்லப்பட்டு வரக்கூடிய செய்தியாக அது நமக்கு சந்தேகத்தை ஏன் எழுப்புதுன்னா அதுக்கு பின்னணியில் பல நிகழ்வுகள் இருக்குது. அதான் நம்ம பேச போகிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமே இப்போ பாஜக இந்த அளவுக்கு அவங்கள நிலைநிறுத்துறதுக்கு பெரிய சவால் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அமித்ஷாவுடைய திட்டங்களை பாஜகவின் திட்டங்களை காலி செய்வது அப்படிங்கிறது பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து பாஜகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க. சமீபத்தில் அகமதாபாத் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது சொல்றாரு, பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 3/2 பெரும்பான்மையோட ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே வெற்றியோட அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தமிழ்நாடு மேற்கு வங்கத்திலையும் என்டிஏ வலுவான வெற்றியை பெறும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. அப்படி மட்டும் சொல்லலை, 2014 மக்களவை முதல் 2025 வரை தமிழ்நாட்டில் பாஜக தொடர் வளர்ச்சியை சந்தித்திருக்கு அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. மம்தா பானர்ஜி மற்றும் ஸ்டாலின் தயாரா இருக்கணும்ன்ற எதுக்கு, பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்தில் நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம், அதனால நீங்க வெளியேறது தயாரா இருங்க அப்படின்றாரு. பீகாருக்கு பிறகு மேற்கு வங்க தமிழ்நாட்டில் என்டிஏவின் நேரம் இது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் உறுதியோடு இருக்காங்க அப்படின்னும் எதிர்கட்சிகளுக்கு தலைவர்களோ கொள்கைகளோ இல்லை அப்படின்னும் அமித்ஷா அந்த நிகழ்ச்சியில பேசினார். அவர் பேசுறது ஒன்னா இருக்கலாம், ஆனா இங்க யதார்த்தம் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுகவை குறிப்பிட்டு தேர்தல் முடிவுகளை மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் அவங்க அடியோடு துடை தெரியப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாரு அமித்ஷா. என்னதான் அவர் உறுதியா சொன்னாலும் பிரச்சாரத்தின் போது இந்த மாதிரி பேசலாம், இல்ல தொண்டர்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாம். யதார்த்தம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த யதார்த்தங்கிறது தான் அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் வேறு மாதிரியா தான் இருக்கு. அமித்ஷா சொன்னதுக்கு மாறாக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக உண்மையில அவங்க திட்டம் வகுத்து அவங்க செயல்படுறாங்களா, இல்ல அவங்க போற திட்டம் அவங்க கை கொடுக்கலையா, என்டிஏ கூட்டணிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா நான் சில தரவுகள்லாம் சொல்றேன் பாருங்களேன். அதெல்லாம் பார்த்தோன்னே அப்ப இன்னும் ஒரு 5 மாதங்கள் தான் எலெக்ஷன் இருக்கு அப்படின்னா இன்னும் என்ன பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த மெகா கூட்டணி யாரு அப்படிங்கிறத அதுக்கான முடிவே கிடைக்கல. பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் தான் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சது தவிர வேற எதையும் அவங்க சாதிக்கல கூட்டணி விஷயத்தில் பார்க்கும்போது. இந்த கூட்டணியில வேற எந்த கட்சியும் இப்போ வரைக்கும் சேரல. தேமுதிக இருக்காங்க, பாமக 2 அணி இருக்காங்க, அப்படி இப்படின்னு எந்த கட்சியுமே இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக பாஜக தாண்டி வேற யாருமே சேர்க்க முடியல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருவேளை சேர்க்கலாம், இல்லை சேர்க்காம கூட போகலாம், ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் முடியல. இப்போ பாமகவே சேர்க்க முடியல. அப்படி சேர்த்தாலும் கூட பாமக எந்த அணி, ராமதாஸ் அணியா அன்புமணி அணியா அப்படின்னு தெரியல. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, அதிமுக தலைமையில் திமுக விட ஒரு மெகா கூட்டணி அமைப்போம், ஒரு நட்சத்திர கூட்டணி வரப்போகிறது அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே அமையலைங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அப்போ அதுக்கான வியூகத்தை வகுக்க முடியலையா, அப்ப அமித்ஷா என்ன செய்யறாரு, பாஜக என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்வி வருது. அடுத்து விஜய் கூட்டணிக்கு வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில ஒரு பொதுக்கூட்ட பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பாத்தீங்களா, தாவேகா கொடி பறக்கிறது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது, ஸ்டாலின் அவர்களே கேட்கிறதா அப்படின்னு ரொம்ப உற்சாக மிகுதியில் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. கட்சியில இந்த கொடியை காட்டினவர் அதிமுக தொண்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. அது வேற கதை. அப்படி இருக்கும்போது அப்போ தாவேகா அதிமுகவுல வரத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப விரும்பினாரு, எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா விஜய் பாஜக கூட்டணிக்கு வந்தா, இந்த கூட்டணி அதாவது பாஜக கூட்டணிக்கு வந்தானா விஜய் மற்றும் தாவேகா குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயம் உருவாகும் அப்படின்னு அரசியல் எதிரி கொள்கை எதிரெல்லாம் பேசிட்டு
பாஜக கூட்டணிக்குள்ளே போனால் அது விஜய்க்கு மிகப்பெரிய எடுத்தம் கவுத்தம் தொடக்கமே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அமையும் அப்படிங்கிறதால விஜய் பாஜக கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. இப்போ வரைக்கும் விஜய் அவர் தலைமையில் தான், அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு யார் கட்சியில் வராங்களோ அவங்க தான், தாவேகா தான் தலைமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதிமுகக்குள்ளேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பாஜகவோடையும் இணக்கமாக போகிறதுக்கு அவங்களோட கூட்டணி வைக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்போ அதுவும் ஃப்ளாப்பு தான். அதிமுக மற்றும் பாஜக, அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடைய வியூகம் அதுவும் ஃப்ளாப்பு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்னு வரும்போது பாஜக கூட்டணி வெல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு, பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும்னா ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாம திமுக என்டிஏ வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில இன்னும் இணைப்பு அப்படிங்கிறது நடக்கல. இணைப்புனா என்ன? செங்கோட்டையன் தாவேகா பக்கம் போயிட்டாரு, ஓபிஎஸ் தனியா இருக்காரு, டிடி தினகரன் ஒரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இருக்காரு, கட்சி தொடங்கி சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு. இது எல்லாமே அதிமுக வாக்கு தான். அவங்க எல்லாம் அங்கங்க போயிட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி குறையும். அப்போ அமித்ஷா சொல்வதை எடப்பாடி பழனிசாமி கேட்கலையா? அமித்ஷா செங்கோட்டையன் சொல்லும் போதும் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்லும் போதும் சொல்றாரு, தினகரன் சொல்லும் போதும் சொல்றாரு, பாஜக அதிமுக ஒன்னு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, விரும்புறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அமித்ஷாவுடைய விருப்பத்துக்கு மாறாக இங்க எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் செங்கோட்டையனே அமித்ஷா பேச்சை கேட்காம தாவேக்காக்கு போயிட்டாரா? ஏன்னா செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஒரு சீனியர் லீடர், அவருக்கான ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதிமுக மிக முக்கியமான ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர். அதிமுக ஒன்று சேரணும் அப்படின்னு பாஜக நினைக்குதுன்னா செங்கோட்டையன் வெளியே போறது விரும்பி இருக்க மாட்டாங்க. அப்ப அமித்ஷா சொல்லியும் அவர் கேட்காமட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த மாதிரி அங்கங்க சின்ன சின்ன ஒரு டீமா பிரிஞ்சு இருக்கிறதால எடப்பாடி அதிமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதா? தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் மெகா கூட்டணி அப்படின்னாங்க, வலுவோடு இருந்தாங்க, அதெல்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. அப்போ அவங்களுடைய வியூகம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய மற்ற சிலர் கூட உடைந்து வெளியே போறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வைத்தியலிங்கம் பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த நிலைப்பாடு, இன்னும் செங்கோட்டையன் சொல்றாரு அதிமுகவில் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்களாக என் கூட பேசிட்டு இருக்காங்க, விரைவில் தாவேகா பக்கம் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது யாரு வர போறாங்க, இல்ல அதையாவது எடப்பாடி பழனிசாமி தடுப்பாரா அப்படின்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே யாரு எப்போ தாவேகா பக்கம் இல்ல திமுக பக்கம் போக போறாங்கன்ற ஒரு பதற்றத்துடனே எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கப்பட்டது. இப்போ அதிமுகல பல தலைவர்கள் எந்த முடிவும் எடுக்காம இருக்காங்க. ஆனா செங்கோட்டையினுடைய துணிச்சல் மற்ற தலைவர்களுக்கும் ஒரு பாதை உருவாக்கி கொடுத்துருக்கு. செங்கோட்டையின் தாவேகா பக்கம் போனது மற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பாதை உருவாக்கி கொடுத்துருக்கு. சரி, ஓகே, நம்ம அதிமுக திருப்தினா உடனே தாவேகா பக்கம் போயிடலான்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இதுவும் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸை தான் பார்க்கப்படுது. அப்புறம் டிடிவி தினகரன் அமமுகவும் அமித்ஷா பேச்சை கேட்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. கேட்கறாரு அவரோட விருப்பம். இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை கூட்டணி கிடையாது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு. அதே போல பன்னீர்செல்வமும் அதிமுக சேர விருப்பப்படுறாரு. ஆனா அங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி சேர்த்துக்கல. இப்படி இருக்க நிலையில இப்போ ஒருவேளை பாஜக தலையீடு இல்லையா, சமாதானப்படுத்துறது இல்லையா அப்படின்ற கேள்வி வருது. அதுக்காக தான் அண்ணாமலையே அமித்ஷா இறக்கிட்டு இருக்காரு. இன்னமும் டிடி தினகரன் என்டிஏ கூட்டணியில வர அப்படின்னு சொல்லல. இப்போ வரைக்கும் முடிவாகலை அப்படிங்கிறதும் அந்த பாஜகவுக்கு அமித்ஷாவோட வியூகத்துக்கு ஒரு சவாலாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போ இங்க அமித்ஷாவுடைய சாணக்கியத்தனம் என்ன ஆச்சு, தோற்று போனதா அப்படிங்கிற கேள்வி இந்த தரவுகள் மூலமாக நமக்கு கேள்வியாக வருது. இப்போ பாஜகக்குள்ளேயே ஸ்மூத்தா இருக்கா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா நைனா நாகேந்திரன் ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கம் அப்படின்னு செயல்பட்டு வராங்க. இப்போ நைனா நாகேந்திரன் ஒரு மிக நம்பிக்கையோட பாஜகவுடைய மாநில தலைவராக, தமிழக தலைவராக கொண்டு வரப்பட்டது. ஆனா அவர் வந்த பிறகுதான் என்டிஏ கூட்டணியில ஏகப்பட்ட கலைபுரம். தினகரன் வெளியே போனாரு, ஓபிஎஸ் வெளியே போறாரு, இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. அதே போல திருப்பரங்குன்ற விவகாரத்தை கூட நைனா நாகேந்திரன் பெரிய அவங்களுக்கு சாதகமா கொண்டு போல அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டு வருது. அதனாலதான் என்ன பண்ணியிருக்காரு, நைனா நாகேந்திரன் கூட தினகரனுக்கு முரண்பாடு, ஓபிஎஸ் முரண்பாடு. அதனால அண்ணாமலை இறக்கி விட்டு ஓபிஎஸ் தினகரன் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்காரு, சுமூகமான உறவுல இருக்காரு, அதனால அவங்கள வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காரு. இப்படி எல்லா மாநிலங்களையும் மிக முக்கியமாக ஆதிக்கம் பிரித்து வரக்கூடிய பாஜகவுடைய அமித்ஷாவுடைய வியூகம் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து தொடர் தோல்விகளை தான் சந்தித்து வரதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் தான் இருக்கு. இந்நேரம் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் கூட்டணி அமைக்கிறதுக்கு என்டிஏ தடுமாறுறாங்களே. அப்ப அதோட பின்னணி என்ன, ஏன் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வியூகம் தமிழ்நாட்டில் அமித்ஷா எடுக்க முடியலையா, எடுத்து இங்க அவங்க கை கொடுக்கலையா அப்படிங்கிற பல கேள்விகள் தான் எடுக்கிறது.